ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சனி பிரதோஷம். வீட்டில் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே சிவபெருமானுடைய முதல் கோவில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம எல்லாரோடைய நினைவுக்கும் வர்றது நடராஜ பெருமானா தான் இருக்கும். சிதம்பரத்துல தான் நடராஜ பெருமான் முதல்ல பரதம் ஆடினாரு. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அதனாலேயே சிதம்பரம் அப்படின்னாலே நடராஜ கோவில். நடராஜர் கோவில் தான் மிகவும் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ராமபிரான் ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா பித்ருதோஷம் ஏற்படுது. அப்படி அந்த பித்ருதோஷத்தை நீக்குவதற்காக ராமபிரான் தன்னோட கையால சிவலிங்கத்தை மண்ணால செஞ்சு வச்சு ராமேஸ்வரத்துல வழிபட்டதா சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தா ராமேஸ்வரம் தான் மிகவும் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பழமையான ரெண்டு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் கட்டி அந்த கோவில்ல பலவிதமான அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, அப்படி ஒரு கோவில் இருக்கு. சிவபெருமானுடைய முதல் கோவில். அந்த கோவிலை பத்தின முழு விளக்கம் தான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். நீங்க சிவபக்தரா இருந்தீங்க அப்படின்னா கீழே ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8000 வருடத்திற்கும் மேல் பழமையான ஒரு கோவில். ராமாயண காலத்திலிருந்தே சிவபெருமானுக்கு அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா இந்த கோவிலை தான் சொல்லுவாங்க. பழம்பெரும் சைவ நூல்களில் ஒன்றான திருவாசகத்துல 38 இடங்கள்ல மாணிக்க வாசகர் இந்த கோவிலை பத்தி அழகா பாடியிருக்காரு. அப்படி பல சிறப்புகளையும் பெருமையையும் உள்ளடக்கிய கோவில் சிவபெருமானுடைய முதல் கோவில் உத்திரகோஷமங்கை திருத்தலம் தான். அது எப்படி உலகத்திலேயே சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி முதல் கோவில் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத முழு விளக்கத்தோட இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய முன்னோர்கள், ரிஷிகள், தேவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழிபாடு செஞ்சு பல வரங்கள் பெற்ற சிவபெருமானுடைய திருத்தலங்கள் நம்மளுடைய இந்த கலியுகத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்திலையும் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியத்திற்குரியதா இருக்கு இல்லையா? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் போற வழியில தான் உத்திரகோஷமங்கை அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி முதல் கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த ஊரை தான் சிவபெருமானுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் முதல்ல நடனமாடிய இடம் சிதம்பரத்துல இருக்க நடராஜர் கோவில் அப்படின்னு சொல்லி தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது உண்மை கிடையாது. சிவபெருமான் நடராஜர் கோவில்ல பரதம் ஆடுறதுக்கு முன்னாடியே இந்த உத்திரகோஷமங்கை திருத்தலத்துல பள்ளி அறையில அவருடைய நடனத்தை ஆடி இருக்காரு. அதுக்கப்புறமா தான் சிதம்பரம் வந்து நடராஜர் கோவில்ல பரதம் ஆடப்பட்டதா கல்வெட்டுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஊருக்கு ஆதி சிதம்பரம் அப்படிங்கிற இன்னொரு மறுபெயரும் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த நடராஜர் தான் உலக அளவுல ரொம்பவே சிறப்பு மிக்கதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உத்திரகோஷமங்கையில இருக்கக்கூடிய அந்த நடராஜருக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த கோவிலுக்கும் மிஞ்சின ரொம்பவே சிறப்பு மிக்க ஒன்று இந்த கோவிலையும் இருக்கு. இந்த உலகத்துல எங்கேயுமே காண கிடைக்காத மிகவும் அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்த கோவில்ல இருக்கு. 5.5 அடியில காண கிடைக்காத மரகதத்தால ஆன நடராஜர் இந்த கோவில்ல வீற்றிருக்காரு. சாதாரணமா சின்ன அளவுல மரகதத்தால லிங்கம் இருக்கு அப்படின்னாலே அது ரொம்பவே சிறப்பு, அது ரொம்ப அதிசயமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது 5.5 அடியில நடராஜர் சிலை மரகதத்தால செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடராஜர் ஆருத்ர தரிசனம் அப்படின்னு சொன்னாலே தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட அந்த நடராஜர் ஆருத்ர தரிசனம் தோன்றிய இடமே இந்த திருத்தலம் தான். கலைகளில் மிகவும் சிறப்புக்குரியது பரதநாட்டியம். அப்பேற்பட்ட அந்த பரதநாட்டியம் தோன்றிய இடமும் இந்த திருத்தலம் தான். இந்த ஊருக்கு இந்த அழகான பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கறதையும் அதோட இந்த கோவில் தான் சிவபெருமானுக்கு முதல்ல கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத விளக்கத்தோட பார்த்துடலாம். இந்த ஊரோட பெயர் திரு உத்திரகோஷமங்கை. உத்திரம் அப்படின்னா உபதேசம் அப்படிங்கிறது பொருள். கோஷம் அப்படின்னா ரகசியம் அப்படிங்கிறது பொருள். மங்கை அப்படின்னா பார்வதி தேவியை குறிக்குது. பார்வதி தேவிக்கு உத்திரனான சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்ச இடம் அப்படிங்கறதால உத்திரகோஷம் மங்கை அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, அந்த வரிசையில இந்த உத்திரகோஷமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இந்த உத்திரகோஷமங்கை. எல்லா பழமையான கோவில்களையும் நம்ம நவ கிரகங்களை பார்க்க முடியும். ஆனா இந்த கோவில்ல நவ கிரகங்கள் அமைக்கப்படல. ஏன் அப்படின்னா
அப்படின்னா நவக்கிரகங்களே தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. நவக்கிரகங்கள் இல்லாத ஒரு பழமையான கோவிலா அப்படின்னா ஆமா, அப்படிதான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல 9 கிரகங்கள் இல்லாம வெறுமனே சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு. 9 கிரகங்களும் பகவான் பட்டத்தை அடைவதற்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தா இந்த கோவில் எவ்வளவு பழமையான கோவில் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டிருக்கு, யாரால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத இன்னுமே யாராலையுமே சரியா கணிக்க முடியல. மகாபாரத போர் முடிஞ்சு 5000 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே ராமாயண காலத்திலேயே இந்த கோவில் இருந்திருக்கு அப்படிங்கறத நிறைய கல்வெட்டுகள் மூலமா ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ராவணேஸ்வரனுடைய மனைவி மண்டோதரி இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானுடைய தரிசனத்தை பெற்று போனதாகவும், சிவபெருமானே இந்த திருத்தலத்திலிருந்து மண்டோதரிக்கு ஆசி வழங்க போனதாகவும் சொல்லப்படுது. சிவபெருமானுடைய தீவிர பக்தன், பேரரசன் ராவணனுடைய கையில சிவபெருமான் சிறு குழந்தையாக தவழ்ந்து விளையாடி இருக்காரு. இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைந்த சிறப்புக்குரிய கல்வெட்டுகள் நிறையவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த திருத்தலத்துல தான் திருமணம் நடந்திருக்கு. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு புராண கதை மாதிரி இந்த கோவில்ல சொல்லப்படுது. அதை பத்தி பார்க்கலாம். மண்டோதரி நான் ஒரு சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருந்திருக்காங்க. அதனால மண்டோதரிக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. மண்டோதரி அடிக்கடி இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய மங்களீஸ்வரரை வணங்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட விருப்பப்படி சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுமையான தவத்தையும் மேற்கொண்டிருக்காங்க. மண்டோதரியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்படி முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மண்டோதரியின் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறேன், அது வரைக்கும் இந்த வேதங்கள் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடிகளை முனிவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. சிவபெருமான் ராவணன் உண்மையிலேயே சிறந்த சிவபக்தனா அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காக அங்க ஒரு திருவிளையாடலை நடத்தியிருக்காரு. சிவபெருமான் சிறு குழந்தையாக மாறி ராவணனுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்திருக்காரு. அழுதுட்டு இருக்க அந்த சிறு குழந்தைய ராவணன் தூக்க முயற்சிக்கும் போது அந்த குழந்தைய ராவணனால தூக்க முடியல. ராவணனால தூக்க முடியாதபடி அக்னி மாதிரி மாறி இருக்காரு அந்த சிறு குழந்தை. சிவபெருமான் நெருப்பா உருவெடுத்திருக்காரு அப்படிங்கறதால பிரபஞ்சத்தோடைய அடிபாகம் எல்லாமே அக்னியா மாறி இருக்கு. அக்னி சூழ்ந்த இந்த பிரபஞ்சத்தை பார்த்த ரிஷிகள், முனிகள் எல்லாருமே சிவபெருமானுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி, சிவன் இல்லாத இந்த உலகத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்னியில ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு சொல்லி 1000 பேருமே அந்த அக்னியில விழுந்து மாய்ந்து போறாங்க. சிவபெருமான் கொடுத்துட்டு போன அந்த வேதங்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு மறந்து அந்த 1000 ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே அந்த நெருப்புல மாய்ந்து போறாங்க. ஆனா அதுல ஒரு முனிவர் மட்டும் பரம்பொருளான சிவபெருமானுக்கு யாரால தீங்கு விளைவிக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்து அந்த வேதங்களை காப்பாத்தி வைக்கிறாரு. அவர் தான் மாணிக்கவாசகர். ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு சொல்லி 1000 பேரும் அந்த இடத்துல அவர்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டதால அந்த இடத்துல அக்னி தீர்த்தம் அப்படிங்கறதும் உருவாயிருக்கு. ரிஷிகள், முனிவர்கள் மோட்சம் அடைந்த அந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குழந்தை ரூபத்துல வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படிங்கறத உணர்ந்து ராவணனுடைய மடியில அந்த சிறு குழந்தைய வச்சு கொஞ்சிருக்காரு. இந்த நெருப்பு ராவணனை எதுவுமே பண்ணல. ராவணனுடைய பக்தியை மெச்சி சிவபெருமான் ராவணனுக்கு முன்னாடி தோன்றி மண்டோதரியை திருமணம் செய்ய கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறம் மண்டோதரியுடைய தந்தை கிட்ட போய் திருமணத்திற்கான அனுமதியும் வாங்கியிருக்காரு. மண்டோதரியும் ராவணன் சிறந்த சிவபக்தன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சிவபெருமான் முன்னிலையில உத்திரகோஷமங்கை திருத்தலத்துல தான் திருமணம் நடந்திருக்கு. மண்டோதரி, ராவணன் பற்றின பல கல்வெட்டுகள் இந்த கோவில்ல நம்மளால பார்க்க முடியும். அதோட வேதங்களை காப்பாற்றிய மாணிக்கவாசகருக்கு இந்த திருத்தலத்துல ஒரு தனி சன்னதி அமைச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு சிவபெருமான். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்துக்கு கீழே தான் சிவபெருமான் உட்கார்ந்து முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருக்கும் வேதங்களை ஓதியிருக்காரு. 4 யுகங்களாக ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இலந்தை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் இருந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்காங்க. இது எல்லாமே உண்மை அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வகையில அந்த இலந்தை மரம் இன்றளவுமே நல்ல பசுமையா பூத்து குலுங்கிட்டு இருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்களே இந்த இலந்தை மரத்தை சோதிச்சு 3000 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி இந்த இலந்தை மரம் 3000 வருடம் பழமையானதாக இருந்தா கூட ஒரு சாதாரண இலந்தை மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இன்றளவும் நல்ல பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சிவபெருமான் நடத்தக்கூடிய அதிசயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இலந்தை மரத்துக்கு கீழே தான் சகசிரலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற லிங்கமும் இருக்கு. இந்த சகசிரலிங்கம் எப்படி
உருவாச்சு அப்படின்னா, சிவபெருமான் உருவாக்கிய அந்த அக்னியில ஆயிரக்கணக்கான ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் வீழ்ந்து மாய்ந்த அந்த ஆற்றல்ல இருந்து உருவாகிய லிங்கம் தான் இந்த சகஸ்ரலிங்கம். அதுக்கப்புறம் எந்த கோவிலையும் சிவபெருமானுக்கு தாளம்பூ சூடி வழிபாடு செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த உத்திரகோஷம் மங்கை திருத்தலத்துல மட்டும் தாளம்பூவை சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க. பிரபஞ்சம் தோன்றிய அந்த காலகட்டத்துல பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சமயத்துல சிவபெருமான் தோன்றி என்னுடைய அடிமுடியை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரிய கடவுள் அப்படிங்கறத சொல்றாரு. அதனால விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து கீழே பூமியை நோண்டி அடிபாகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரு. அதே மாதிரி பிரம்மதேவரும் அன்னப்பறவையாக உருவம் எடுத்து சிவபெருமானுடைய முடியை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது அவருடைய முடி எண்டிங்கை வந்து பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு. விஷ்ணு பகவானால கடைசி வரைக்கும் சிவபெருமானுடைய அடிபாகத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால விஷ்ணு பகவான் திரும்ப வந்து சிவபெருமான் கிட்ட தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஆனா பிரம்மதேவரும் அந்த வழியா வந்துட்டு இருக்க அந்த தாளம்பூ கிட்ட போய் சொல்லி நான் வந்து சிவபெருமானுடைய அந்த எண்டிங் முடியை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தாழம்பூவும் வந்து போய் சொல்லிடுது. இதனால ரொம்பவே கோபம் அடைந்த சிவபெருமான் தாளம்பூக்கு சாபம் விடுறாரு. சிவ பூஜைக்கு நீ எந்த இடத்துலயுமே உபயோகப்படுத்த மாட்ட அப்படிங்கிற ஒரு சாபத்தையும் தாளம்பூக்கு கொடுத்துடுறாரு. பிரம்மதேவருக்கு அப்படின்னு சொல்லி பூலோகத்துல எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு கோவிலும் இருக்காது அப்படிங்கிற ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு. தன்னுடைய தவற உணர்ந்த இவங்க 2 பேரும் இந்த கோவிலுக்கு வந்து பல வருடங்கள் தவம் இருந்து தங்களுடைய சாபத்தை நீக்கி தங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் மனம் இறங்கி அவங்க 2 பேரையும் மன்னிச்சும் இருக்காரு. அதனாலதான் இந்த திருக்கோவில்ல மட்டும் சிவ பூஜைக்கு தாளம்பூவை உபயோகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா தான் பிரம்மதேவருக்கு கோவில் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காரு. இப்போ பிரம்மதேவருக்கு அப்படின்னு சொல்லி கோவில்களும் கட்டப்பட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. திருச்சி பக்கத்துல திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரம்மதேவருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில் கட்டி அந்த இடத்துல பிரம்மதேவருக்கு வழிபாடு ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு வருது. பிரதோஷ நாட்கள்ல தாளம்பூ வச்சு சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா நம்ம நினைச்ச காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய நடராஜருக்கு வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் அபிஷேக வழிபாடு நடைபெறுது. மற்ற நாட்கள் எல்லாமே சந்தனத்தால தான் நடராஜர் காட்சி தராரு. மத்தளம் கொட்டினால் மரகதம் உடைப்படும் அப்படிங்கறதால ரொம்பவே பாதுகாப்பாவே அந்த மரகத நடராஜரை பாதுகாத்துட்டு வராங்க. அதோட அந்த மத்தள சத்தம் சிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறதால தான் சந்தனம் எப்போதுமே பூசியபடியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தனத்தை வருடத்திற்கு ஒரு முறை ஆருத்ர தரிசனத்திற்கு முன்னாடி நாள் கலைச்சிட்டு பொதுமக்கள் காண்பதற்கு அனுமதி வழங்குறாங்க. நடராஜர் மேல பூசி இருக்கிற அந்த சந்தனத்தை பொதுமக்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்படுது. அந்த சந்தனத்தை தண்ணீர்ல கலந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த கோவில்ல அந்த சிவபெருமான அம்பாள் தினந்தோறும் வந்து வழிபாடு செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உருவமா காட்சி அளித்தது இந்த ஸ்தலத்துல தான். இந்த கோவில்ல மாணிக்க வாசகர் லிங்க வடிவத்துல காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவிலை பத்தி திருவாசகத்துல மாணிக்க வாசகர் 38 இடங்கள் ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாரு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமணத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகி போயிடும் அப்படிங்கிறது உறுதியா சொல்லலாம். தோஷங்கள் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா தோஷங்கள் விலகி திருமணம் அப்படிங்கிறது சீக்கிரமாவே கைகூடும். குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கும் தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சா கண்டிப்பா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. ராவணனுக்கு கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் குழந்தையே இல்லாம இருந்திருக்காரு. அந்த சமயத்துல இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சது மூலியமா தான் இந்திரனையே தோக்கடிக்கக்கூடிய அவ்வளவு வலிமை மிக்க இந்திரஜித் அப்படிங்கிற மகனும் பிறந்திருக்காரு. முன்னோர்களுடைய பாவமா இருக்கட்டும், அவர்களுடைய சாபமா இருக்கட்டும், பித்ரு தோஷமா இருக்கட்டும், வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி நிக்கிற அந்த சமயத்துல இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ராமபிரான் லங்கைக்கு எப்படி போறது அப்படிங்கிற வழி தெரியாம திணறி நின்ன போது இந்த கோவிலுக்கு வந்து ராமபிரான் சிவபெருமான நோக்கி தவம் இருந்திருக்காரு. சிவபெருமான் ராமபிரான் முன்னாடி தோன்றி ராமபிரான் கையில ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து சேது சமுத்திரத்துக்கு மேல ஒரு பாலத்தை கட்ட சொல்லி சிவபெருமான் ராமபிரானுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதுபடிதான் அனுமனுடைய உதவியோட ராமபிரான் அந்த பாலத்தை கட்டி முடிச்சு ராவணன் கிட்ட இருந்து சீதையை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தை மண்ணால செஞ்சு ராமபிரான் வழிபாடு செஞ்சதால அவருடைய பித்ரு தோஷமும் நீங்கி இருக்கு. இது மூலியமா
மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமபிரான் அவருடைய கையால செஞ்ச அந்த ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தோன்றியதற்கு முன்னாடியே இந்த உத்திரகோஷ மங்கை திருத்தலம் தோன்றியிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். மாணிக்க வாசகர்ல இருந்து அருணகிரிநாதர் வரைக்குமே இந்த கோவில்ல தான் சிவபெருமானுடைய தரிசனத்தை பெற்றிருக்காங்க. இந்த கோவில் குளத்துல இருக்கக்கூடிய மீன்கள் கடல்ல வாழக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது அதிசயம் கலந்த ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த கோவில்ல வராகி அம்பாளுடைய வழிபாடும் இருக்கு. ஆதி காலத்திலேயே வராகி அம்பாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சிருக்காங்க. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வராகி அம்பாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே பழமையானது. இந்த உத்திரகோஷ மங்கை ஸ்தலத்துல இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை நிறைய விதத்துல கொள்ளையடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லா முயற்சியுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ராமர் காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய முதல் சிவன் கோவில் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த கோவிலுக்கு இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற வாக்கியம் இந்த திருத்தலத்துல தான் உருவாயிருக்கு. திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய வலைவீசி மீன் பிடித்தல் படலம் இந்த கோவில்ல தான் நடந்திருக்கு. ஈசனும் ஈஸ்வரியும் பிறந்த இந்த ஊர்ல பக்தர்கள் ஒரு முறையாவது காலை பதித்தால் சொர்க்கம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அந்த தவறை உணர்ந்து உள்ளம் உருகி சிவபெருமான இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். உத்திரகோஷ மங்கை திருத்தலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். Bye from Tulasi.